بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لولا أخرتني إلى أجل قريب فأصدق وأكن من الصالحين. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: إذا تمنى أحدكم فلينظر ما تمنى أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கு பெருமதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனது அன்பையும் அருளையும் பெற்ற நல்லடியார்களே அந்தஸ்திலே நம்மையும் சேர்த்து நல்லருள் புரிவானாக. ஆமீன். உலக பொதுமறையை தன்னுள் ஏந்தி ஒப்பில்லாத குணபாடுகளை உள்ளுக்குள் பதித்து மனித சமுதாயம் என்ற பேரவையின் தலைமைத்துவத்திலே ஜொலிக்கும்படியாக தோன்றிய உத்தம திருத்தூதர் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை முன்பின் தொடர்விடாமல் வாழ்ந்த வந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நல்லவர்கள், நம்மவர்கள், அல்லாஹ்வுடைய மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய மஜ்லிஸிற்கு வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய, வருகை தரக்கூடிய, குறிப்பாக உலகத்திலே உண்டான ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் அனைத்து மக்களின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றும் மீண்டும் நபிக்கொண்டிருக்கட்டுமாகும். ஆமீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனிதமான இந்த ஜும்மாவுடைய தினத்தில் துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய நேரத்தில் நம்மவர்களுடைய தேவைகள், நம்மவர்களுடைய பெற்றோருடைய தேவைகள், மனைவி மக்கள், உடன் பிறந்த சகோதரர்கள், சகோதரிகள், சொந்த பந்தங்கள், உற்றார், உறவினர், ஊர்வாசிகள், குறிப்பாக உலகத்திலே உண்டான ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் அனைத்து மக்களுடைய தேவைகளும் அல்லாஹ்விற்கு பிடித்தமானதாக இருந்தது என்று சொன்னால் ரப்பல் ஆலமீன் முறைப்படுத்தி கொடுப்பானார். ஆமீன். வாழக்கூடிய காலம் சில காலம். இக்காலகட்டத்தில் நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை அல்லாஹ் நமக்களித்து குறிப்பாக மருத்துவ செலவினங்களை விட்டும் நம்மையும் நம்மவர்களுடைய குடும்பங்களையும் பாதுகாத்து தந்தருவானார். ஆமீன். இறுதியாக ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, யா அல்லாஹ் இந்த உலகத்தினுடைய அனைத்து நற்பாக்கியங்களையும் எங்களுக்கு கொடுத்து, வஃபில் ஆখিরাতি ஹஸனா, இன்னும் மறுமையினுடைய அனைத்து நற்பாக்கியங்களையும் எங்களுக்கு கொடுத்து, வகீனா அதாபன்னார், நரக நெருப்பை விட்டு எங்களை பாதுகாத்து தந்தருவாயாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய முஃமினீன்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை எல்லாம் ஒரு புனிதமான ஜும்மாவுடைய தினத்தில் இன்று சேர்த்து வைத்திருக்கிறார். எதை பேசுகின்றோமோ அச்சொல் பேசக்கூடிய நாவிற்கும் கேட்கக்கூடிய செவிகளுக்கும் அதை முழுமையாக பின்பற்றி வாழக்கூடிய ஒரு தௌஃபீக்கை ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி கொடுப்பானார். ஆமீன். பெருமக்களே, இவ்வுலகில் வாழும் ஒவ்வொரு மனிதருக்கும் ஏதோ ஒரு ஆசை இருக்கும், ஒரு நோக்கம் இருக்கும். ஒரு நோயாளியை சந்தித்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு இந்த நோயை கொடுக்காமல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதாக ஒவ்வொரு மனிதனும் நினைப்போம். வறுமையை சந்தித்தோம் என்று சொன்னால் யா அல்லாஹ் எங்களுக்கு வறுமை வந்துவிடக்கூடாது என்பதாக நாம் நினைப்போம். ஒரு கடனாளியை சந்தித்தோம் என்று சொன்னால் நாம் நினைத்துக் கொள்வோம் நமக்கு இவரை போன்ற கடன் வந்துவிடக்கூடாது என்பதாக. ஒரு வியாபாரி சந்தித்தோம் என்று சொன்னால் அந்த வியாபாரி தொழிலிலே உயர்ந்தவராக இருந்தது என்று சொன்னால் நம்முடைய மனது தோன்றும் இவரை போன்று நம்முடைய வியாபாரங்கள் இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்கும். அதே போன்று அந்த வியாபாரி தன்னுடைய தொழிலிலே நளினமானவராக இருந்து விட்டார் என்று சொன்னால் இவரை போன்று ரப்பல் ஆலமீன் என்னை ஏற்படுத்திவிடக்கூடாது என்பதாக பெருமக்களே மீட்பதுண்டு. இப்படி ஆசைகள் என்பது உலகத்திலே வாழக்கூடிய, அது முஸ்லீம்களாக இருக்கட்டும், முஸ்லீம் அல்லாத பிரமத சகோதரர்களாக இருக்கட்டும், முஸ்லிமான ஆண்களாக இருக்கட்டும் அல்லது முஸ்லீம் அல்லாத ஆண்களாக இருக்கட்டும், முஸ்லிமான பெண்களாக இருக்கட்டும் அல்லது முஸ்லீம் அல்லாத பிரமத பெண்களாக இருக்கட்டும், உலகத்திலே ரப்பல் ஆலமீன் கொடுத்த ஒவ்வொரு மனிதருக்கும் பெருமக்களே ஒரு ஆசை என்பது உள்ளத்திலே இருந்து கொண்டுதான் இருக்கும். அவர் எப்படிப்பட்டவராக இருக்கட்டும்,
உலகத்திலே அவர் அல்லாஹ்வுடைய தொடர்பிலே இருக்கக்கூடியவராக இருக்கட்டும், அல்லது இறை பக்தியை விட்டும் தொடர்பை துண்டித்தவராக இருக்கட்டும், ஆசை என்பது வயோதிகம் முதற்கொண்டு அவருக்கு ஆசை இருந்து கொண்டே இருக்கும். வயோதிகளுக்கும் ஆசை உண்டு என்பதாக குர்ஆன் சொல்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்வார்கள், வயது முதிர்ந்தவர்களுக்கு 2 ஆசைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்திருக்கின்றான். யாருக்கு? வாலிபர்களுக்கு அல்ல, வயது முதிர்ந்தவர்களுக்கு. ஒன்று, வாழ்நாள் மீது ஆசை. வயோதிகளாக இருக்கிறோம், அவங்களுக்கு என்ன ஆசை இருக்குமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னதான் என்னை மௌத்து தேடிக்கொண்டு இருக்கின்றது, எனக்கு மரணம் வந்துவிடும். ஒரு மருத்துவமனையில் இருக்கிறார், அவர் உடல் ரீதியாக கொன்றி போயிருந்தாலும் கூட அவருக்கு இருக்கக்கூடிய ஆசை, எந்நேரமும் என்ன செஞ்சிடக்கூடாது, அல்லாஹ் என்னை இப்பொழுது உயிரை வாங்கிடக்கூடாது. வயோதிகத்தின் உள்ள அந்த பற்று, எனக்கு மௌத்து வந்துருமோ என்ற பயம் இருக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இரண்டாவதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், பொருள் மீது ஆசை. வயோதிகம், வாலிபம், அதற்கு பின்னால் ஏஜி, வயதுகள் ஏற ஏற மனிதர்களுக்கு ஆசை என்பது குறைய போவது கிடையாது. அவருடைய மௌத்து வரையிலும் அந்த ஆசை ஏறிக்கொண்டே போகும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக்காட்டி சொல்வார்கள். ஆசையிலிருந்து, மனிதர்களுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய ஆசைகளில் இருந்து விதிவிலக்காக யாரையுமே உலகத்திலே சொல்லிவிட முடியாது என்பதாக அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், உங்கள் ஆசைதான், உங்களுக்கு வரக்கூடிய ஆசைகள் இருக்கிறதே அதுதான் எண்ணங்கள். என்ன ஆசைகளை உள்ளத்துல நாம உள்ளடக்கி வச்சிருக்கிறோமோ, சிந்தனையில வச்சிருக்கிறோமோ, அதுதான் எண்ணங்கள், அதுதான் உங்களுடைய வாழ்க்கைகளாக மாற்றப்படுகின்றது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். அப்படி என்றால் இதுதான் துஆ. நீங்கள் எண்ணக்கூடிய அந்த ஆசைகள் இருக்கின்றது அல்லவா, இதுதான் துஆ. அந்த ஆசைகள் நல்ல விதமாக உங்களுடைய சிந்தனைகளிலே, உங்களுடைய உள்ளங்களிலே இருந்தது என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கை அந்த ஆசை ஆகிரத்தினுடைய தொடர்பில் இருப்பதன் காரணமாக நீங்கள் ஜெயம் பெற்று விடுவீர்கள், வெற்றியடைந்து விடுவீர்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொல்லுவார்கள், ஆசைப்படுவது குற்றம் இல்லை. உலகத்தில் சொல்லுவாங்க, தொழுகையாளி ஆசைப்படக்கூடாது, தீனுடைய வேலை செய்யக்கூடியவங்க ஆசைப்படக்கூடாது, இவரெல்லாம் இதற்கு ஆசைப்படலாமா என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஆசைப்படுவது தவறில்லை. உலகத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதரை படைத்து விட்டான் என்று சொன்னால், அவர்களுடைய சிந்தனையிலே, அவர்களுடைய அந்த உடல் அமைப்பிலே, அவருடைய நரம்புகளிலே ஆசைகளையும் சேர்த்துதான் ரப்புல் ஆலமீன் உலகத்துக்கு அனுப்புகிறார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஆனால் அந்த ஆசை எப்படி இருக்கின்றது என்று சொன்னால், நீங்க உலகத்தில் பார்க்கலாம், எல்லா குடும்பங்களிலும் பெருமக்களே, அந்த ஆசை குடும்பத்திலே விபரீதமாகவும் ஆகிவிடுகின்றது. அந்த ஆசை தொழிலிலே நஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாகவும் ஆகிவிடுகின்றது. அந்த ஆசை ஒரு விசேஷ காலங்களிலே அது ஆடம்பரமாகவும் ஆகிவிடுகின்றது. இன்றைக்கு அன்றாடமுடைய வாழ்க்கையிலே பார்க்கின்றோம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள், அந்த ஆசை என்பது கண்ணியமானதாக இருக்க வேண்டும். நீங்க ஆசைப்படுறோம் இல்லை, அந்த ஆசை கண்ணியமானதாக இருக்க வேண்டும், உயர்வானதாக இருக்க வேண்டும். மறுமையை பற்றிய, மறுமை வாழ்க்கையை பற்றிய, மௌத்தை பற்றிய சிந்தனை உள்ள ஆசையாக உங்களுடைய உள்ளத்திலே வரும் என்று சொன்னால், அதுதான் அல்லாஹ்விடத்திலே பொருத்தப்பட்ட ஆசை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். மற்றொரு இடத்துல சொல்லி காமிப்பார்கள், இதா தமன்னா அஹதக்கும், இதா தமன்னா அஹதக்கும், உங்களில் ஒருவன் ஆசைப்பட்டான், ஃபல்யன்துர் மா தமன்னா, அதை கவனித்து ஆசைப்படுங்கள். ஆசைப்படுவது தப்பில்லைங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஆசைப்படுவது தப்பல்ல. இதா தமன்னா அஹதக்கும், உங்களிடம் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆசை இருக்கின்றது. ஃபல்யன்துர், கவனித்துக் கொள்ளுங்கள். மா தமன்னா, அந்த ஆசை எந்த ரீதியிலே நாம் ஆசைப்படுகின்றோம் என்பதை நீங்கள் கவனித்து ஆசைப்படுங்கள் என்பதாக அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிப்பார். பெருமக்களே, சொல்லிவிட்டு குர்ஆன் சொல்லும், ஆசைகள் என்பது இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களுக்கு மட்டும் அல்லாஹ் கொடுக்கவில்லை. உலகத்தில் தோன்றிய எத்துணை நபிமார்களை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா உயர்ந்த அந்தஸ்திலே நபிமார்களை வைத்திருந்தானோ அத்துணை நபிமார்களும் ஆசைப்பட்டார்கள் என்பதாக குர்ஆன் சொல்கின்றது. அதே போன்று
அதற்கு பின்னால் வந்த சஹாபா பெருமக்கள், அதற்கு பின்னால் வந்த தாபியீன்கள், தபா தாபியீன்கள், எல்லா மக்களுக்குமே ஆசை என்பதை ரப்புல் ஆலமீன் கொடுத்திருந்தால் அந்த ஆசையை அவருக்கு முறையாக செயல்படுத்தினார். குர்ஆன் சொல்லுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் கேட்டான், உங்களுக்கு ஏதாவது 2 ஆப்ஷன் வைக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்கிறா என்பதாக என்னிடம் கேட்டான். உங்களுக்கு 2 விஷயம் ஆப்ஷன், 2 விஷயத்தை உங்களுக்கு கொடுக்குறேன். 2 விஷயங்கள்ல உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஆசைகளை நீங்க தேர்ந்தெடுத்துக்கிறீங்க சொல்லிவிட்டு சொன்னானாம் அல்லாஹ், நபியும் அப்தத். அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நபி உங்களுக்கு நபி பட்டத்தை நம்ம கொடுக்கிறோம், நபி பட்டத்துடன் அரசனாகவும் கொடுக்கின்றோம். அதாவது உலகத்தை ஆட்சி செய்யக்கூடிய 2 விஷயத்தை கொடுக்கிறோம். ஒண்ணு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நபி பட்டம், 2வது அரசனாக நாம் ஏற்படுத்துகின்றோம். அல்லது மலிக்கின் நபியின் அப்தன், நபியாக உங்களுக்கு நம்ம கொடுக்கிறோம், நபி பட்டத்தை கொடுக்கிறோம். அதே நேரத்தில் ஒரு அடிமைன்னா சாதா சீரான மக்களாகவும் உங்களுக்கு கொடுக்கிறோம். 2 ஆப்ஷன். நபியே, நீங்கள் எதை தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றீர்கள்? மலிக்கின் நபியும் அரசனாகவும் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்கிறீர்களா? இந்த ஆப்ஷனை நீங்க எடுத்துக்கிறீங்களா? அல்லது நபியின் அப்தன், உலகத்தில் வாழக்கூடிய சாதா சீதா மனிதர்களை போட்டு நீங்கள் வாழ வேண்டும் என்பதாக நினைக்கின்றீர்களா? ஏதாவது ஒரு சாய்ஸ். அல்லாஹ் சொல்றோம், நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம், நான் இறைவா நபியும் அப்தன், எனக்கு நீ நபி பட்டத்தை கொடுக்கின்றாய், அந்த நபி பட்டத்துடன் அரசனாக வாழ வேண்டும் என்ற எனக்கு ஆசை இல்லை. ஏன் அந்த அரசனாக வாழ வேண்டும், உலகத்தை ஆட்சி செய்ய வேண்டும் என்று நபியுடன் அதை தேர்ந்தெடுத்து கொடுத்தாய் என்று சொன்னால் அந்த நபித்துவத்தினுடைய முக்கியத்துவத்தை நான் இழந்து விடுவேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம். சொல்லிவிட்டு சொன்னார்களாம், இறைவா நபியும் அப்தத், நபியாகவும் இருக்கின்றேன், அதே நேரத்தில் மனிதர்களுடன் வாழ்க்கை ஓட்டக்கூடிய சாதா சீதா மனிதனாக என்னை ஆக்கிவிடு என்பதாக இறைவனிடத்திலே 2வது ஒரு ஆப்ஷனை எடுத்துக்கொண்டார் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமக்களே சொல்லி காட்டுகின்றார். சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். ஆசை என்பது எல்லோருக்கும் அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான், நபியையும் தேர்ந்தெடுத்து கொடுத்தான். ஏன் அரசனாக எடுக்கவில்லை? அடிமை என்பதை சாதாரண மனிதனாக நான் இருக்க வேண்டும் என்பதை எடுத்துக்கொண்டார்கள். அந்த அடிமையின் வலிமை பெருமக்களை இன்று நாம் கால ரசூலுல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ஹதீஸை அறிவித்தார்கள் என்பதாக உலகம் மெச்சிக் கொண்டிருக்கின்றது. முஸ்லிம்கள் மட்டுமல்ல, உலகத்திலே வாழக்கூடிய அத்துணை மதத்தினவர்களும் உலகம் போற்றக்கூடிய உத்தம தலைவர் உலகத்திலே ஒருவர் இருக்கின்றார் என்று சொன்னால் அது முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதாக உலகம் மெச்சக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆசை. அப்தத்துல் நபியும். எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், எனக்கு உஹது மலையெல்லாம், அதாவது உஹது மலையெல்லாம் தங்கமாக ஆக வேண்டும் என்பதாக, ஆக வேண்டும் என்பதாக நான் ஆசைப்படுகின்றேன். அல்லாஹ்விடத்தில் எல்லாருக்கும் ஆசை இருக்கும். என்னடா நபி தங்கத்தை ஆசைப்படுறாரு? அடுத்த ஒரு வார்த்தை சொல்லுவார்களாம், லன்னி உஹது மலை அனைத்தும் தங்கமாக இருக்க வேண்டும், ஆனால் லன்னி என்னுடைய உள்ளத்தில் நான் என்ன வேண்டுகிறேன் தெரியுமா? அந்த உஹது மலை அனைத்தும் தங்கமாக மாறி அந்த தங்கத்தை எல்லாம் மக்களுக்கு சதக்கா செய்ய வேண்டும் என்பதாக லன்னி என்னுடைய உள்ளம் நாடுகின்றது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிப்பார்கள். இதுதான் நபிமார்களுடைய ஆசை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், அல்லாஹ் சொல்லுவான், உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கின்றது. நம்மள பார்த்து சொல்லலாம், உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குதுப்பா. எப்போ வரும் தெரியுமா? மனிதர்களுக்கு எல்லா நேரத்திலையும் ஒரு ஆசை இருக்கும். ஆனால் முக்கியமாக மனிதர்கள், உலகத்தில் பிறக்கப்பட்ட மனிதனுக்கு ஒரு நேரத்தில் ஒரு ஆசை வரும். எப்போ வரும்டா, அந்த ஆசை நிறைவேற்ற முடியாது என்ற நேரத்தில் மனிதன் ஆசைப்படுவான். லவுலா அஹ்ஹர்தனி இலா அஜலின் கரீம். எப்போ மௌத்துடைய நேரத்தில் வந்து உட்கார்ந்துட்டானோ, ஆண்களாக இருக்கட்டும் அல்லது பெண் மக்களாக இருக்கட்டும், ஒரு மனிதன் மரணத்தை அடைந்து விட்டானோ, மரணம் அவனுக்கு உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது, அப்போ அவன் நினைப்பானா, யா அல்லாஹ் என்ன கொஞ்சம் விட்டுரு, உலகத்துல ஆட்சி செஞ்ச, அட்டுழியம் பண்ண, எல்லா விஷயங்களையும் பண்ணிட்டு அப்போலாம் ஆகிரத்தினுடைய அந்த ஆசை அவனுக்கு இருக்காது. அந்த ஆசை இருக்காது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நபிமார்களுக்கு கொடுத்த ஆசை அதே போன்று மனிதர்களுக்கு நம்ம ஆசையை கொடுத்தோம். ஆனா இந்த ஆசை, ஆகிரத்தினுடைய ஆசையை இந்த மனிதனம் எப்பொழுது என்னிடத்துல கேட்குது அப்படின்னு சொன்னா,
எந்த நேரத்தில் அந்த ஆசையை அந்த மனிதனிடத்திலிருந்து நான் நிறைவேற்ற மாட்டேனோ, நல்லா சிந்தனை செஞ்சு பார்க்கணும் குர்ஆனுடைய வசனத்தை. எந்த நேரத்தில் நான் கொடுக்கக்கூடிய ஆசைகளை நிறைவேற்ற முடியாத ஒரு காலகட்டம் இருக்குமோ அந்த நேரத்தில் மனிதன் என்ன செய்வான் அப்படின்னு சொன்னா, இந்த ஆசை எனக்கு நிறைவேற்றக்கூடிய என்பதாக கேட்பான். லவ்லா அஹர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஅஸத்தக வஅகும் மினஸ் ஸாலிஹீன். யா அல்லாஹ், இந்த நேரத்தில் என்ன ஆசையை நிறைவேற்றிட்டால் வை, உலகத்தில் எல்லா நல்ல காரியங்களையும் நான் செஞ்சிருவேன். மினஸ் ஸாலிஹீன், நல்லவர்களாக நான் என்ன செஞ்சிருவேன், ஆகிருவேன் அப்படின்னு சொல்லி மௌத்துடைய நேரத்தில், சக்கராத்துடைய நேரத்தில், அந்த நேரத்தில் மனிதனுடைய உள்ளத்தில் தோன்றும் அல்லது மௌத்தா போன பின்னாடி அல்லாஹ்ட்ட கேட்பான் அப்படின்னு சொல்லி குர்ஆன் சொல்லுது. அந்த ஆசை நிறைவேற்ற முடியுமா? நிறைவேற்ற முடியுமா? யார் கேட்கிறா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறான். நிறைவேற்ற முடியுமா? கல்லா கல்லா. குர்ஆனுடைய வசனம், இந்த ஒரு வசனம், இந்த ஜும்லாவை அல்லாஹ் தூக்கிட்டு போய் எங்கேயோ ஒரு ஜுஸ்ல என்ன செய்யறான், என்ன சொல்றான்? கல்லா. அது நேரம் அல்ல, ஆசையை நிறைவேற்றக்கூடிய நேரம் அல்ல. ஆசையை நிறைவேற்றக்கூடிய நேரம் என்பது உலகத்திலே ஹயாத்தாக நல்ல உடலமைப்புடன் நீ வாழக்கூடிய நேரத்திலே நீ எண்ணுகின்றாய் பார், அந்த நோக்கம்தான் உனக்கு துவாவாக மாறுகின்றது. அது ஆகிரத்தினுடைய சிந்தனையுடன் உன்னுடைய ஆசை இருந்தது என்று சொன்னால் அது துவாவாக மாற்றப்படுகின்றது. அதற்கு நாம் என்ன செய்யறோம்? முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இந்த நேரத்தில் நீ கேட்டா அப்படின்னு வச்சுக்க, கல்லா, அந்த ஆசை நிறைவேற்றப்படும் நேரம் அல்ல. நிறைவேற்றப்பட முடியாத நேரத்தில் நீ உலகத்துல நிறைய வாய்ப்புகளை நம்ம கொடுத்தோமே. உங்களுக்கு இவ்வளவு வாய்ப்பு கொடுக்குறான் பெருமக்கள். உலகத்துல யாருக்காவது வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சிந்திச்சு பாருங்க. எனக்கு அல்லாஹ் எதுவுமே கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லுவார்கள், நீ உணவு உட்கொள்ளக்கூடிய அந்த உணவு இருக்குது பாருங்க, அந்த உணவை வென்று அந்த தொண்டைக்குழியில இறக்குறது உனக்கு பெரிய நியமத் அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. எத்தனையோ பேர் மருத்துவமனையில நம்ம பார்க்கிறோம், தொண்டைக்குள்ள உணவு போறதுக்கு முன்னாடியே அடைச்சி என்ன செஞ்சிடறாரு, மௌத்து வந்துடுது தொண்டைக்குள்ள. இன்னைக்கு எத்தனை ஹார்ட் பேஷண்ட்களை பார்க்கிறோம், தன்னுடைய ஆசை அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஆசையுடைய நேரத்தில் அந்த ஆகிரத்தை மறந்துடுறோம். பெருமக்களே, ஹயாத்தாக இருந்தும் கூட அவர் நினைச்ச உணவுகளை சாப்பிட முடியல. இன்னைக்கு உலக ரீதியாக நம்ம பார்ப்போமே, இன்னைக்கு டயாலிசிஸ், கிட்னி ஃபெயிலியரா உள்ள மக்கள் அல்லாஹ் பாதுகாக்கணும், அவங்க டயாலிசிஸ் பண்றாங்க. மருத்துவர்கள் அவங்கள்ட்ட சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? ஒரு நாளைக்கு நீங்க இத்தனை லிட்டர் தண்ணி தான் நீங்க யூஸ் பண்ண முடியும். டயாலிசிஸ் பண்றவங்கல்ல மருத்துவர்கள் சொல்றாங்க, அதிகப்படியாக நீங்க 2 லிட்டர் தண்ணிக்கு மேல டயாலிசிஸ் பண்ண குடிக்க முடியாது. ஏன்? நீங்க அதற்கு மேலாக தண்ணியை நீங்க குடிச்சிங்க அப்படின்னு சொன்னா உப்புக்கள் அதிகமாக நீங்க என்ன செஞ்சிருது, உப்பு சத்து அதிகமாயிடும். மறுபடியும் என்ன செய்யணும், அந்த ரத்தத்தை சுத்தரிப்பு பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்க உலக ரீதியாக நம்ம பார்க்கிறோம். என்னைக்கு மறுமையினுடைய ஆசையை இந்த மக்கள் மறந்து விடுகின்றோமோ, இவனுக்கு ஏற்படக்கூடிய, நம் மக்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த ஆசை நேரத்தில் நாம் நினைக்கக்கூடிய உணவு இருக்கிற பெருமக்கள் நம்மளால சாப்பிட முடியல. சாதாரண தண்ணி தாகம், தண்ணி அடங்க மாட்டேங்குது. ஆனா குடிச்சார் அப்படின்னு சொன்னா கால்கை மூஞ்சி வீக்கிறது. ஏன்? கிட்னி ஃபெயிலியர். இன்னைக்கு மருத்துவமனைகள்ல போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பெருமக்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம இந்த அளவு ராகத்தாக வச்சிருக்கிறானே, அல்லாஹ் நம்மளை இந்த அளவு ராகத்தாக வச்சிருக்கிறானே என்ற சிந்தனை வர வேண்டும் என்பதாகத்தான் பெருமக்களை குர்ஆன் சொல்லுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார், புகாரியில ஒரு சம்பவத்தை கொண்டுட்டு வர்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு சஹாபி உட்கார்ந்து கவலையாக அமர்ந்து கொண்டு இருக்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜாபிர் ரலியல்லாஹு அவங்களை கடந்து சென்ற போது, ஏன் கவலையாக இருக்கிறீங்க பாப்பா, அழுத வண்ணமாக இருக்கிறீங்களே, என்ன காரணம் என்பதாக கேட்கிறாங்க. நல்லா கவனிக்கணும் பெருமக்களே. இப்போ ஜாபிர் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, யார சொல்லலாம், என்னுடைய வாப்பா ஷஹீதாக ஆயிட்டார். ஷஹீதுடைய நன்மை, அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாது செய்வது எவ்வளவு நன்மை என்பதை எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஷஹீதாக ஆயிட்டார். ஆனா எனக்கு வாப்பா அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாது செஞ்சு ஷஹீதா ஆயிட்டாரு. ஆனா 2 விஷயத்தை இந்த பொறுப்பா கொடுத்துட்டு போயிட்டாரு. யார சொல்லலாம்? ஒண்ணு, என்னோட கூட பிறந்தவங்க 9 பெண்மக்கள். எத்தனைங்க? 9 பெண்மக்கள். 2வது, அதிகமான கடன் சுமையை என்ன செஞ்சிட்டாரு, இறக்கி வச்சுட்டு போயிட்டார். யார சொல்லலாம்? நான் இப்பொழுது 9 பெண் மக்களை கரை சேர்ப்பேனா, அல்லது என் பாப்பா என்ன செஞ்சிருக்கிறாங்க, இவ்வளவு கடன் சுமை என் மேல தூக்கிட்டு போயிட்டாங்களே, இதை நான் அடைப்பேனா? ஒன்றும் புரியல. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிப்பாங்க, இன்னைக்கு பெண் இனம் என்று சொன்னால்
இன்னைக்கு பெண் இனம் என்று சொன்னால் உலகம் பதறிக்கொண்டு இருக்கின்றது. என்றைக்கு பெண் இனம் என்பதாக உலகம் பதறுமோ அன்றைக்கு அவன் ஈமானை இழக்கின்றான் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார். பெண் இனம் என்றால் ஏன் இன்றைக்கு பதறுகின்றோம்? சிந்தனை செய்து பாருங்கள். அது ஒரு பெண் தான் அதற்கு ஆளாகக்கூடியவராக இருக்கின்றார். ஒரு திருமண வைபவமாக இருக்கட்டும், பெருமக்களே, ஒரு திருமண வைபவமாக இருக்கட்டும், பெண் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு, உங்களுடைய சகோதரி 9 பெண் குழந்தை உங்க வாப்பா விட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. தொடர்படியாக ஒரு 3 பெண் குழந்தைகளை நீங்க கெட்டி கொடுத்துட்டாலும் என்னங்க உங்களுக்கு சொர்க்கம் வாஜிபாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஈமான்ல தான் நம்ம இருக்கிறோம். யாருக்காவது சந்தேகம் இருக்கா பெருமக்களே? அந்த கலிமா சொன்ன முஸ்லீம் நாம இல்ல. இன்னைக்கு அப்படியே ஈமான் வளர்ந்து மாறி இருக்கு. நீங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல பாருங்க, ஒரு பெண் பிள்ளை பிறந்துருச்சு அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். ஒரு ஆணினம் என்பது எல்லோருக்கும் ஆசைதான். ஆனால் ரப்பு கொடுக்க வேண்டும் அல்லவா? இன்னைக்கு திருமண வைபவங்களிலே நாம் பாரமாக ஆக்கிவிட்டோம், பெண் இனத்தை பாரமாக ஆக்கிவிட்டோம். அத்தீனுல் யுஸ்ர் குர்ஆன் சொல்லுது, அல்லாஹ் சொல்றான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, திருமணம் என்பது இலகு, லேசானது. உங்களை யாரு கஷ்டப்படுத்த சொன்னா? கஷ்டப்படுத்திக்கிட்டு நான் இவ்வளவு செலவாயிருச்சு, இவ்வளவு நான் என்ன சேர்த்து வச்சிருந்தேன், லட்சக்கணக்கில் சேர்த்து வச்சிருந்தேன், இவ்வளவு காலியா போயிருச்ச கவலை, இந்த கவலையோட பாவத்துல போய் சுமந்துப்பா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க. பெருமக்களே, சிந்தனை செஞ்சு பார்க்கணும். எவ்வளவு உணவுகள், ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் பார்க்கிறோம், வைபவங்கள், எவ்வளவு உணவுகள் வீணடிக்கப்படுகின்றது. உணவு எத்தனை ஏழை ஒரு ஜான் வயிற்றுக்கு ரோடுகளிலே தட்டை தூக்கிக் கொண்டு எத்தனை மக்கள் உணவு கிடைக்காதா என்பதாக அலைந்து கொண்டு இருக்கின்றோம். சிந்தனை செஞ்சு பாருங்க. இது நம்மளுக்கு ஆசை. பெருமையாக நாம் நடக்க வேண்டும், பெருமையாக நம்முடைய விஷயங்களை கையாள வேண்டும் என்ற ஆசை. குர்ஆன் சொல்றது கல்லா, இது உங்களுக்கு தோதுவானது அல்ல என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். சொல்லிட்டு ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடன் வச்சுட்டு போயிருக்கிறாரு. இப்ப நமக்கு ஒரு கேள்வி வரும், என்ன அப்படி சொன்னா, போய் நபிமார்களே கடன் வச்சிருக்காங்க, நம்ம ஏங்க கடன் வாங்க கூடாது? ஏன்னா ஒரு விஷயத்தை சொன்னோன்னு வைங்க, எதிர்ப்புறத்தையும் நம்ம பார்க்கணும். 2 விஷயத்தை ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்களா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்க வாப்பாவை எந்த அந்தஸ்துல வச்சிருக்கிறான் தெரியுமா? எந்த அந்தஸ்துல வச்சிருக்கிறான் தெரியுமா ஜாபிர்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாபிர் கேட்கிறாங்க, இவ்வளவு சுமையை சுமந்துட்டு போயிட்டாரு, 9 பெண் மக்களை கொடுத்துட்டு போயிட்டாரு, வேற என்னங்க கடனை சுமச்சு வச்சுட்டாங்க, வாப்பாவுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமில்ல யார சொல்லலாம் என்பதாக சொல்லும் பொழுது அவருக்கு ஏதாவது ஆசை இருந்திருக்குதா அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. யாருக்கு? உங்க வாப்பா 9 குமார கொடுத்துட்டு போயிட்டாரு, கடனை சுமச்சு வச்சுட்டாருன்னு சொல்றீங்கல்ல, ஹயாத்தாக இருக்கும் பொழுது அவர் பேர் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு வாப்பா பேரு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு. உங்க வாப்பாக்கு ஏதாவது ஆயில்ல வாழ்நாள்ல ஏதாவது ஆசை இருந்திருக்கும் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களா, எங்க வாப்பாக்கு ஆசை இருந்துச்சு. என்ன ஆசை தெரியுமா? உலகத்துல வாழக்கூடிய காலகட்டத்தில் எங்க வாப்பா அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அல்லாஹ் எனக்கு மௌத்து கொடுத்துட்டா, எனக்கு நிறைய ஆசை இருக்குது, மௌத்து கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லி மௌத்துக்கு பின்னாடி என்னுடைய வாழ்க்கை என்னுடைய பிள்ளைகிட்ட காமிச்சிரு, எப்படியாவது யார் மூலியமாவது நான் எந்த ரீதியில இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என் பிள்ளைகிட்ட காமிச்சிரு அப்படின்னு சொல்லி அடிக்கடி என்ன செய்வாங்க, ஆசைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க, துவா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஜாபிர் ரலியல்லாஹு சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க, உங்க வாப்பா ஆசைப்பட்டார் ஜிஹாத். இன்னைக்கு ஜிஹாதுண்டா என்ன செய்யறோம்? அல்லாஹ்வுடைய பாதையில போர் செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பெரிய கூலி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்படுறோம். என்ன கூலி தெரியுமா? உங்க வாப்பா ஒரு ஆள் ஆசைப்பட்டார். என்ன ஆசைப்பட்டாரு? நான் அல்லாஹ்வுடைய பாதையில உயிர் தியாகம் செய்தேன் என்று சொன்னால் என் மக்களுக்கு வாப்பா உலகத்துல கடனடியாக விட்டுட்டு போயிட்டாரு, 9 குமரை விட்டுட்டு போயிட்டாரு என்ற எண்ணம் என் பிள்ளைக்கு வந்துவிடக் கூடாது என்ற நோக்கத்தில் என்னுடைய நிலைமை என்ன என்பதை அல்லாஹ் இந்த என் மகனுக்கு என்ன செஞ்சிரு அறிவிச்சிரு என்பதாக உன் வாப்பா செஞ்ச ஆசை குர்ஆன் ஆயத்தாக உலக மக்களுக்கு என்ன செஞ்சிருச்சு இறக்கி வச்சிருக்கிறா அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வலா தஹஸபன்னல் லதீன குதிலு ஃபீ ஸபீலில்லாஹ் அம்வாத். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு நபருடைய ஆசையை உலக சமுதாயத்திற்கு ஆசையாக இறக்கி வச்சான். குர்ஆன் அழகாக பேசுது, வலா தஹஸபன்னல் லதீன குதிலு ஃபீ ஸபீலில்லாஹ். அல்லாஹ்வுடைய பாதையிலே யார் உயிர் தியாகம் செய்தார்களோ அவர்களை மௌத்தாக்கள் என்பதாக சொல்லிவிட வேண்டாம். மௌத்தா போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லாதீங்க, அம்வாத்தா பல் அஹ்யாவுன். அவங்க ஹயாத்தாகத்தான் எல்லா இடத்துல இருந்து கொண்டு இருக்கிறாங்க. யாருக்கு சாப்பாடு கொடுக்குறான்? மௌத்தாளுக்கு எப்படி சாப்பாடு கொடுப்பா அப்படின்னு கேட்பீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அதையும் சொல்றான். இந்த ரப்பி இன்கிருசப்பூன்,
நாம என்ன செஞ்சுக்கிறோம்? அவங்களுக்கு உணவுகளை வாரி வழங்கி கொண்டு இருக்கின்றோம் என்பதாக குர்ஆனுடைய வாப்பாவுடைய விஷயத்துல அல்லாஹ் ஆயத்தை இறக்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஃபரிஹீன பிமா ஆத்தாஹுமுல்லாஹ், அந்த ஆயத்துல தொடர்புடைய சொன்னாங்க. ஃபரிஹீன பிமா ஆத்தாஹுமுல்லாஹ், நம்மளாவது உலகத்துல என்ன செஞ்சிருப்போம்? ஒரு ஆசைக்கு ஒரு பிரியாணி சாப்பிட்டு இருப்போம், ஒரு ஆசைக்கு ஒரு உணவுகளை சாப்பிட்டு இருப்போம், அடுத்த வேளைக்கு சாப்பிட முடியாது. நம்மளுடைய உடல் அமைப்பு அப்படி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா ஜாபீர் இல்லாமட்ட, அல்லாஹ் கொடுக்கிற ரிஸ்க் எப்படி இருக்கு தெரியுமா? ஃபரிஹீன பிமா ஆத்தாஹுமுல்லாஹ், மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றார்கள், மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றார்கள். வயஸ்தபஷிரூன, சுப செய்தி சொல்கின்றான் அல்லாஹ். வயஸ்தபஷிரூன பில்லதீன லம் யல்ஹகு பிஹிம், பின்னால் உள்ளவர்களுக்கு. நமக்கு இந்த ஆயத்து கடைசி எடுத்துரைக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லிட்டாங்க, எல்லாத்தையும் அல்லாஹ் அடுக்கடுக்கா சொல்லிட்டு வயஸ்தபஷிரூன பில்லதீன லம் யல்ஹகு பிஹிம், பின்னால் உள்ளவர்களுக்கு இந்த செயலின் காரணமாக எந்த விஷயத்திலே நீங்கள் ஆசை கொள்கிறீர்களோ அதுதான் உங்களுக்கு நிரந்தரம் என்பதை காட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்கள் வாப்பாவுடைய ஆசையை இந்த உலக மக்களுக்கு ஒரு அத்தாட்சியாக வைத்து விட்டான் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள். எதற்கு உங்க வாப்பா கடன் வாங்கினாங்க தெரியுமாப்பான்னு கேட்டாங்க ஜாபீர் இல்லாமல். இன்னைக்கு நம்ம கேட்போம்ல, இன்னைக்கு நம்ம எதுக்கு கடன் வாங்குறோம்? ஒரு வீடு கட்டுறதுக்கு, இன்ட்ரெஸ்ட், ஐயம், என்னென்னமோ வாங்குறோம். இன்னைக்கு இது ஹராம் ஹலால்னு சொல்ல முடியுமா? பெருமக்களை சிந்தனை செய்து பாருங்க. இன்னைக்கு இது மார்க்கத்துல கூடாதுன்னு சொல்லி பாருங்க. தேவைக்கு தானே நாங்க வாங்குறோம், எந்த உள்ளமும் ஒப்புக்கொள்ளாது. இன்னைக்கு காலத்துல எங்க உள்ள ஏத்துக்கிறாதுங்க. என்னங்க என்னைக்கும் அல்லாஹ் சொல்றான், நல்ல விஷயத்தை நீங்க சொல்லி பாருங்க. எல்லாத்தையும் சேர்த்து சொல்றேன், என்னையும் சேர்த்துதான் சொல்றேன். என்ன ஒரு நிர்பந்தம், வேற வழியே இல்லை. அல்லாஹ் கேட்கிறான், உங்களுக்கு கடன் எதற்கு வாங்கணும்? கடன் எதற்கு வாங்கணும்? கடன் வாங்குறது தப்பு இல்லை. இன்னைக்கு அதிகமான மக்கள், அல்லாஹ் பாதுகாக்கணும் பெருமக்களே, அதிகமான மக்கள் பேங்கினுடைய இன்ட்ரெஸ்ட் தான் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கிறோம். இதுதான் முசீபத், முதல் முசீபத். உங்களுக்கு முதல் முசீபத்தை என்னங்க? வீட்டினுடைய சாரை சாரையாக எப்படி ஒரு கதவுக்கு பின்னால் ஒரு கதவு திறந்து கொண்டே போகுமே, ஒரு மனிதன் வட்டியில விழுந்துட்டான்னு வைங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வீட்டு கதவை திறந்துட்டா பின்னாடி மூடிட்டு வந்துடலாம். ஒரு மனிதன் இன்ட்ரெஸ்டினுடைய அடிப்படையில் உள்ள புகுந்துட்டான் அப்படின்னு சொன்னா, அது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், வெளியே வரவே முடியாதுன்னு சொன்னாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கதவு திறந்து போய்கிட்டே தான் இருக்கும். முடிஞ்சு இந்த இன்ட்ரெஸ்ட் அடைச்சிட்டோம்ல, ஐயமா கட்டிட்டோம்ல, அடுத்தது வாங்கிக்கிறோம். அப்படி அந்த கதவு அடுத்தது திறந்து போய் கொண்டு தான் இருக்குமே வெளியே, போன வழியில அந்த அடியான் திரும்பி வர முடியாது அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. திருமக்களே சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். ஜாபீர் அவங்கள்ட்ட சொன்னாங்க, எதற்கு கடன் வாங்கினார் தெரியுமா? அந்த ஜாபீர் உலக மக்களுக்கு, உலகத்துல துனியாவில் வாழக்கூடிய, உங்களுடைய ஊர்ல வாழக்கூடிய மக்களுக்கு எவ்வளவோ பேர் கஷ்டப்படுறாங்க, அவங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவதற்காக வேண்டி, அவங்களுடைய குடும்பங்களை தூக்கி விடுவதற்காக வேண்டித்தான் உங்க வாப்பா கடன் வாங்கினார் அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜாபீர் அவங்களுக்கு சொல்லி காமிச்சாங்க. பெருமக்கள் எவ்வளவு ஆசை! குர்ஆன் அடுக்கடுக்காக சொல்லுது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பத்தி குர்ஆன் நிறைய பேசும். எல்லா விஷயங்களுமே இந்த சுலைமானுக்கு நாம் கற்றுக் கொடுத்தோம். ரப்பி அப்படி முழுக்கெல்லாம் என்பவையிலகும். நம்ம என்ன தொழுகிற ஆளு என்ன ஹஜ்ஜி செய்யறோம், இதை மட்டும் கேட்கணுமா? எல்லாத்தையும் கேளுங்க. சுலைமான் கேட்டாரு, அல்லாஹ்ட்ட கேட்டாரு, யா அல்லாஹ் எனக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடு. எப்படிப்பட்ட ஆட்சி? ரப்பி அப்படி முழுக்கன், அரசனாக வர வேண்டும். அது மட்டும் கேட்டா போதாது, லா என்பவையிலும் என்ன மாதிரி ஆட்சி செய்யற உலகத்துல யாருமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கேட்கறது தப்பு இல்லை, ஆனா அந்த ஆசை அல்லாஹ் அரசனாக கொடுத்தால் அதை ஆகிரத்தின் அடிப்படையில கொண்டுட்டு வந்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்திற்கு மிகப்பெரிய விளக்கம் கொடுப்பாங்க. குர்ஆன் சொல்லுது எவ்வளவு பெரிய ஆசை, எவ்வளவு குர்ஆன் அடுக்கடுக்காக சொல்லும். வல்லிம்னா மந்திகு தயிர், சுலைமான் கேட்ட அந்த அரசாட்சியை உலகத்தினுடைய அனைத்து மகளுக்கும், நபிக்கு அந்த இது கொடுக்கல. உலகத்துல எத்தனை நபிமார்களை அல்லாஹ் உருவாக்கினால எந்த நபிக்குமே உலக படைப்பினுடைய மகளுக்கு கட்டுப்படக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஜின்கள், பறவைகள், மேலே பறக்கக்கூடிய பறவைகள் கூட என்ன செய்யும்? அவங்க பட்டாளம் வந்துச்சு நின்று அப்படி அசையுமா, எறும்புகள் பேசும் என்பதாக குர்ஆன் பேசிக் கொண்டிருக்கின்றது. பெருமக்கள் அவ்வளவு பெரிய ஆசை, ஆனால் ஆகிரத்தின் அடிப்படையில கொண்டுட்டு போறாங்க. நம்மளுடைய ஆசை இருக்கு, தேவையில்லாத ஆசைப்படுவோம். நம்ம குர்ஆன் சொல்லும் எப்படிப்பட்ட ஆசைங்க? நம்மளுடைய ஆசை சொல்லி முடிச்சிருது. தேவையில்லாத ஆசை நம்ம மனிதனுக்கு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இதை பார்த்துக்கிட்டே இருந்த ஒரு மனிதனை சொன்னானா, சுலைமான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி வச்சுக்கிறார், எல்லாத்தையும் கட்டுப்படுத்திடுறார். ஜின்னு கட்டுப்படுது, பறவை கட்டுப்படுது, எறும்பு கட்டுப்படுது. எப்படியாவது பறவைகளுடைய எதையாவது நம்ம கட்டுட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனிதனை போய் சுலைமான்ட்ட கேட்கிறார், நபியே எனக்கு ஒரு ஆசை இருக்குது, நீங்க இந்த மஹ்லூக்காத்துடைய அந்த பேச்சுக்களை மட்டும் எனக்கு என்ன செய்யுங்க, கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒருத்த முன்னேறனான்னு வைங்க,
உலகத்திலேயே நம்ம பார்க்கிறோம். அந்த நல்லா மேலே போயிட்டானா நம்மளுக்கு பிடிக்காது. இது அந்த காலத்துல இருந்து இருக்குது. குர்ஆன் சொல்லுது, எப்ப நீ உன் வழியில போற ஒரு வியாபாரம் பண்றா, அந்த வியாபாரத்தை விட்டுருங்க, நீங்க அங்க போய் என்ன செய்யாதே, முட்டாதீங்க. அவருடைய வியாபாரம் ரிஸ்க்கு. நீங்க இந்த சிந்தனையில பாருங்க, ஒரு வியாபாரம் பண்றாங்க, அவரை போய் நம்ம விட்டு இழுத்துட்டு வருவோம். அது என்னைக்குமே என்ன செய்யும், நம்ம குழியில தான் தள்ளும். இதே மாதிரி தான் சுலைமான்ட்ட போய் ஒரு மனிதர் கேட்டார், எனக்கு கற்றுக் கொடு அப்படின்னு சொல்லி. அல்லாஹ் எனக்கு கொடுத்துருக்கிறான்ப்பா, அல்லாஹ் எனக்கு கொடுத்துருக்கிறான், இதை நான் என்ன செய்ய முடியாது, கற்றுக் கொடுக்க முடியாது. சொன்னா கேட்கல. அல்லாஹ் சொல்றான், சொல்லாதப்பா அவனுக்கு விபரீதமாகிரும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு, அல்லாஹ் இவன் கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி கடைசியில் என்ன செஞ்சாரு, சரி தொலைஞ்சு போ, ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்குறாங்க, பறவையினுடைய இதை. இவர் போய் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறார், சொல்லி முடிச்சிடுறேன். வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறார், 2 பூனை வளர்க்கிறார். இந்த ஆயத்துக்கு தப்சீரில் உள்ளாங்க, என்ன பாசனையில் அவங்க எத்தனை பூனைங்க, 2 பூனை. இவருக்கு பூனையினுடைய பேச்சு விளங்கிருச்சு. நம்மளுக்கு தான் மிருகங்களுடைய பேச்சு விளங்கிருச்சு அப்படின்னு சொல்லி 2 பூனை வளர்க்கிறார். பூனை என்ன பேசுது அப்படின்னு சொல்லி பக்கத்தில் போய் கேட்கிறார். அவர் வளர்த்த பூனை முறைதான். ஒரு பூனை சொல்லுது, இன்னைக்கு பசியா இருக்குது, நம்ம எஜமான் என்ன செய்யல, சாப்பாடு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. கவலைப்படாத, நாளைக்கு எஜமான் ஒரு ஆடு வளர்க்குறான்ல, அந்த ஆடு நாளைக்கு செத்து போயிடும் அப்படின்னு சொல்லி பூனை சொல்லு. ஆஹா, சுலைமான்ட்ட இருந்து என்ன செய்யுது, பேச்சை கெட்டு வந்தது நல்லதா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, முந்தின நாளே போய் அந்த ஆட்டை சந்தையில வித்துட்டு வந்துடுறாரு. வித்துட்டு வந்து காசை கொண்டு வந்துடுறாரு. அடுத்த நாள் பூனை என்ன பேசுறது இவங்க பார்க்குறான். ஏன்னா பேச்சினுடைய தோரணையை கட்டுட்டு வந்துட்டான்ல. அப்போ அந்த பூனை பேசுறது, ஒரு பூனை சொல்லுதான் தகல்லம் குறையுதா, ஒரு பூனை சொல்லுது. அழகா அந்த ஆயத்துக்கு தப்சீர் சொல்லுவாங்க. ஒரு பூனை சொல்லிச்சான், நேற்று ஆடு செத்து போயிருந்தா நம்முடைய முதல்ல ஆட்டை போய் வித்து காசாக்கிட்டா நம்மளுக்கு உணவு கிடைக்கும், நீ கவலைப்படாத. இன்னைக்கு கோழி வளர்க்குறான்ல நம்ம ஓன்று, அந்த கோழி இன்னைக்கு செத்து போயிருன்னு சொல்லிச்சு. இவங்க எல்லாம் கோழி செத்து போயிடும், அந்த கோழியை தூக்கி போய் வித்துட்டு வந்துட்டான், வித்து காசு ஆக்கிட்டு வந்துட்டான். அடுத்த நாள் அந்த பூனை சொல்லிச்சான், அதையும் வித்து காசு ஆக்கிட்டான், பூனை என்ன கோழியும் வித்து காசு ஆக்கிட்டான். இப்போ நம்மளுக்கு உணவு எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் சலாசத்தில் 3ஆவது நாள் அந்த பூனை சொல்லிச்சான், இன்னைக்கு நாம எஜமான் வச்சிருக்கக்கூடிய வாகனம் அந்த குதிரை அது செத்து போயிடும் அப்படின்னு சொல்லி. கடைசியில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அதையும் போய் வித்து காசு ஆக்கிட்டேன். 4ஆவது நாள் இவ்வளவு எல்லாத்தையும் வித்துட்டு வந்துடுறான். இவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி 2 பூனைகள் சம்பாசனை செய்து தகல்லமல் உரைரத்தானி 2 பூனைகள் சம்பாசனை செய்து கொண்டன. 4ஆவது நாள் அர்பாத்தும் ராபியத்தும் 4ஆவது நாள் அவன் கேட்கிறான், எல்லாத்தையும் வித்துட்டு வந்த இன்னைக்கு என்ன சொல்ல போகுது அப்படின்னு சொல்லிட்டு. கவலைப்படாத, நாளைக்கு நம்ம எஜமான் செத்து போயிடுவான். எல்லாத்தையும் வந்துட்டு வந்தான் பாரு, நாளைக்கு செத்து போயிடுவான், எப்படி நம்மளுக்கு சோறு போடுவாங்க, நாளைக்கு உணவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னவன நேர சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் போனானா, நபியே எனக்கு இந்த தொந்தரவே வேணாம், அந்த பஞ்சாயத்தை வேணாம், என்ன சரி எனக்கு எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி எனக்கு எந்த மிருகனுடைய பாசையுமே வேணாம், என்னுடைய ஆசையே வேணாம்னு சொல்லிட்டு வந்துட்டதாக குர்ஆன் என்ன செய்யுது, தஃப்சீர்ல நம்ம பார்க்கிறோம். பெருமக்களே, அல்லாஹ் நம்மளுக்கு ரஹ்மத் செய்யணும். எந்த ஆசையிலே அல்லாஹ் நமக்கு என்ன செய்யறான், வலா தஹ்ஸபன்னல்லதீன குதிலு ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாத்தா. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய பாதையில நீங்க தியாகம் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா அதற்குள்ள கூடிய அல்லாஹ் ஒரு ஆசைகள் எல்லாம் வைங்க, எல்லாம் நீங்க ஆசையாக இருங்க. ஆனா அந்த ஆசைகளை இந்த உலகம் நமக்கு தேவை, அதே நேரத்துல ஆகிரத்தினுடைய அடிப்படையில ஒரு ஆசையை கொண்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லி குர்ஆன் சொல்லுது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை கேட்டோமோ அதன்படி விலகி அமல் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி கொடுப்பானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.